ஸ்ரீ மீனாட்சி மைதன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நடக்கக்கூடிய வேலெடுக்கும் திருவிழா பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்ம திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருவிழா பல திருவிழாக்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்னா இந்த வேலெடுக்கும் திருவிழா. இது எப்போ நடக்கும் அப்படின்னா புரட்டாசி மாதம் வளர்பிறை ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த திருவிழா நடக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கூடிய அந்த தங்க வேல் அதை எடுத்துட்டு சுவாமியோடைய கையில் தான் அந்த வேல் எடுத்துட்டு மலைக்கு மேலே கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு கொண்டு போவாங்க. அங்கு முருகன் கை வேலால் உருவாக்கப்பட்ட கூடிய தீர்த்தத்தை வச்சு அந்த வேலுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க. 16 வகையான அபிஷேகங்கள் செய்து அந்த வேலை அன்னைக்கு முழுவதுமாக அங்கே மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கிட்ட கையில் அந்த வேல் இருக்கும். மாலையில் அந்த வேலை பல்லாக்கில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. இது என்ன காரணத்துக்காக செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை செய்யக்கூடிய மக்கள் இது ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க. இந்த திருவிழா எந்த ஊர் மக்கள் செய்கிறாங்கன்னு கேட்டால் திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய 7 ஊர் கிராம மக்கள் தான் அதை செய்கிறாங்க. என்ன காரணத்துக்காக செய்கிறாங்கன்னா, விவசாயம் செழிக்கவும் மழை வரவும் வருமானம் பெறுவதற்காக இந்த வேலெடுக்கும் திருவிழா மக்கள் செஞ்சிட்ருக்காங்க. சரி, இந்த வருஷம் இந்த வேலெடுக்கும் திருவிழா என்றைக்கு நடக்குது அப்படின்னு கேட்டால் வர்ற வெள்ளிக்கிழமை நாளை கழிச்சு 17ஆம் தேதி இந்த வேலெடுக்கும் திருவிழா நடக்குது. காலை 9 மணிக்கு சுவாமிக்கு பூஜையெல்லாம் முடித்து சுவாமி கையில் இருக்கக்கூடிய அந்த தங்க வேலை எடுத்துட்டு கீழே பல்லாக்கில் வச்சு அங்கேருந்து அப்படியே கோவிலை வலம் மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம மச்சமுனீஸ்வரர் ஜீவசமாதி இருக்குல்லையா, அங்கே மலை மீது ஏற்றி மேலே கொண்டு போய் அங்கே சுனையில் வச்சு 16 விதமான அபிஷேகங்கள் செய்து முடிச்சதுக்கப்புறமாக அந்த வேலை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கையில் சாத்தி நாள் முழுமைக்கும் அந்த வேல் சுவாமி கையில் இருக்கும். இதான் வேலெடுக்கும் திருவிழா. நாள் முழுமைக்கும் சுவாமிக்கு அந்த வேல் இருக்கும். அதற்கப்புறமாக மாலை திரும்ப அந்த வேலுக்கும் சுவாமிக்கும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடித்து சோடசோபசாரங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறமாக அந்த வேல் அலங்கரிக்கப்பட்டு அங்கேருந்து தங்க பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருப்பரங்குன்றம் நகர் முழுவதும் அந்த வேல் ஊர்வலமாக திரும்ப சுவாமி கையில் அந்த வேலை சாத்துவாங்க. இந்த வேலை வச்சு தான் சுவாமி சஷ்டி அடுத்து வரக்கூடிய மகா கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம் செய்வார். இதான் அந்த வேலெடுக்கும் திருவிழாவில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வர்ற வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி நடக்குது. காலை 9 மணிக்கு சுவாமி கையிலேருந்து வேல் எடுத்துட்டு கீழே பல்லாக்கில் வச்சு கொண்டு போய் மேலே அபிஷேகம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் கதம்ப சாதம் பிரசாதமாக விநியோகம் பண்ணுவாங்க. இதுவும் அங்கே ஒரு தனிச்சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய மச்சமுனீஸ்வரர் ஜீவசமாதி, அதற்கப்புறமாக அங்கே இருக்கக்கூடிய இந்த முருகன் கை வேலால் உருவாக்கப்பட்ட அந்த சுனையில் வச்சு தான் சுவாமி வேலுக்கு அபிஷேகமே ஆகும். இந்த வேல் அபிஷேகத்தை பார்க்கும்போது பொதுவாகவே வேல் வழிபாடு அப்படின்றது நம்ம மதத்தில் ஹிந்து மதத்தில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு. இந்த வேல் அபிஷேகத்தை பார்க்கும் பொழுதும் சரி, வேல் வழிபாடு செய்யும் பொழுதும் சரி, நமக்கு அளப்பரிய வெற்றியை முருகப்பெருமான் தருவான் அப்படின்றத அதோட மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த வேலெடுக்கும் திருவிழா நம்ம எல்லாரும் பார்த்து முருகப்பெருமான் அருளாசியோட நம்ம வாழ்க்கையை இன்னும் வளமாக வச்சுக்கலாம். முருகப்பெருமான் எல்லா வளங்களும் நம்ம கேட்டு பெறலாம். ஸ்ரீ மீனாட்சி மைதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைதன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல், ஒரு கிண்ணம், அது போக ஒரு வேல்மாறல் புத்தகம் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். உள்ளூர் வெளியூர் எங்கே இருந்தாலும் நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம். உங்களுடைய தகவலை, உங்களுடைய அட்ரஸ் சம்மந்தப்பட்ட தகவலில் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைதன் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா அதை எடுத்து உங்களுக்கு அவங்க வேல் கொரியரில் அனுப்புகிறோம். நன்றி, வணக்கம்.